ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செரின்ஸ் கிச்சன் ஆரம்பித்து 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தான் நம்ம முதல்ல சேனல் ஆரம்பித்து 17ஆம் தேதி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நாள் தான் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையே உங்ககிட்ட சொல்லணும். 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இந்த 4 வருஷமாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துச்சு. அதே சப்போர்ட்டை இனி போகிற வருஷங்களையும் சரி நாட்களையும் சரி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்தடுத்த வருஷங்களை கடந்து போகலாம். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே உங்ககிட்ட நன்றி சொல்கிறோம். நம்ம செரின்ஸ் கிச்சன் ஃபேமிலி 4 வருஷத்தை தாண்டி 5ஆவது வருஷத்துக்கு போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே உங்களால் தான். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா எதுக்குமே சாத்தியம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறமா ஸ்நாக்ஸ் ஒன்று நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து நான்வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். சிக்கனில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இது. நம்ம எப்பயுமே ரெஸ்டாரண்ட் போனால் தான் இந்த மாதிரியே ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வீட்டிலேயே அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்க பாராட்டுறதை கேட்குறப்போ நமக்கும் பெருமையாகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது. நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் இது போல் எலும்பில்லாததாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஊற்ற தேவையில்லை. அது வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஊறுறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடணும். ஒரே தான் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கனும் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதே அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக கலந்து வச்சு பாருங்கள். எவ்வளோ நம்ம முட்டையெல்லாம் போட்டு செஞ்சனால நம்ம தண்ணி ஒரு துளி கூட சேர்க்கலை. அந்த முட்டையில் இருந்த ஈரப்பதம் மட்டும்தான். இப்போ மாவு சேர்த்ததுமே நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். சிக்கனும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்பயும் மாவு உருண்டை எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு எந்த சைஸில் சாஃப்டாக தேய்ப்பீங்களோ அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு நல்லா சதுரமாக வர்ற மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக நீளமாக லேயர் மாதிரி கட் பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 3 துண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். 3 சைஸாக நம்ம கரெக்டாக 1 இன்ச் அளவு 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கூட அளவு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சமோசாவுக்கு சீட்டெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் சமோசாவுக்கு சீட்டு வந்து நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறோம், அவ்வளோதான்.
இப்போ இந்த மாதிரி 3 பகுதியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு அந்த மாவை. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா சிக்கன், அதை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா 1 வச்சுக்கிட்டால் போதும். நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கிறதுனால 2 எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க சிக்கனை, அப்போ தான் உங்களுக்கு மூடி ரோல் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு சிக்கனை மூடிடலாம். மூடினா பார்த்திங்கன்னா இந்த ஒரு பகுதி வந்து நடுவில் வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றிக்கலாம். நல்லா சுற்றி எடுத்துகிட்டு நம்ம டூத் பிக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம குத்திக்கலாம். அந்த சிக்கன் வந்து அந்த மாவுலேருந்து வெளியில் வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு டூத் பிக் வச்சு குத்திக்கலாம். 2 குத்திக்கோங்க, இல்லைன்னா 1 குத்திக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நம்ம சிக்கன் வெளியில் வராமல் இருக்கணும், அந்த மாவும் பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த டூத் பிக் குத்துறோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதே போல் மற்ற இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம சிக்கனை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இது பச்சை மாவுலேயும் பச்சை சிக்கனே வச்சு நம்ம பொரித்து எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா சமோசாலாம் செய்வோம். நல்லா கீமாலாம் பண்ணி சின்ன சின்னதாக சிக்கனை கட் பண்ணி போட்டு ஒரு ஷீட் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும், இது வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கும் செய்கிறது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. இதையும் அதே போல் ரோன் பள்ளியும் எடுத்துகிட்டு அதே போல் டூத் பிக்கை குத்தி எடுத்து வச்சிடலாம். 300 கிராம் சிக்கன் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் இந்த இதில் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 2 தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கட்டாயம் கிடையாது. இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதே போல் இந்த ரோல் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அகலமான ரோலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுறலாம் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றக்காக தான் நான் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். அது உங்கள் விருப்பம், பெருசாக பண்ணுறதும் சின்னதாக பண்ணுறதும். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் 2 பேர்லாம் இருக்க மாட்டோம், நிறைய பேர் இருப்போம். நிறைய பேருக்கு சேர்ந்து தான் நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் நீங்கள் இதிலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சிக்கனாக இருந்தாலும் சரி அந்த மாவாக இருந்தாலும் சரி நிதானமாக வேகும். அதனால் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சுருக்கணும். நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க, பொறுமையாக வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து மாவுக்கு உள்ளே சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறி வரும். அப்போ அந்த சிக்கன் வந்து நம்ம வேகிற சவுண்டு கூட நம்மளுக்கு நல்லா அந்த பொரியறப்போ நல்லா கேட்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா பாருங்கள், இப்போவே நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதிகமாக கலர் மாறினாலும் கருகி போன மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால இப்போ எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து ஒவ்வொன்றா அந்த குச்சியோடையே நீங்கள் கொடுத்தாலுமே போதும், அந்த குச்சியை கையில் வச்சுக்கிட்டே அவங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சாயங்கால நேரமாக நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் இருக்குதுன்னா, வீட்டில் சிக்கன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சாயங்கால நேரமாக இந்த மாதிரி சூப்பராக டூத் பிக்கெலாம் குத்தி நீங்கள் இது மாதிரி பொரிச்சு கொடுக்குறப்போ குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு சாஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதையும் தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் அதிக சுவை கிடைக்கும். நீங்களும் அந்த சிக்கன் உள்ளே இருக்க சிக்கன் வந்து வெந்திருக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. வேகிறது வந்து ஈஸியாக வெந்துடும். அடுப்பை சிம்மில் மட்டும் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். சூப்பராக சிக்கனும் வெந்துடும், அந்த மாவும் நல்லா வெந்து வந்துடும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.